ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், சொல்லுங்கம்மா. திருப்புவனம் அஜித் குமாருடைய பெற்றோர்களையும் சகோதரையும் பார்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆறுதல் சொல்வதற்கு சென்று கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள் சார். இது போன்ற இந்த லாக்அப் மரணங்களாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையினர் சார், ஏற்கனவே வந்து சாத்தான்குளத்துலேருந்து தொடர்ந்து நம்ம பல்வேறு சம்பவங்கள் பார்த்துட்டே வரோம். எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வந்து அது எதனால நடந்துச்சு, இல்லை சாத்தான்குளம் மலைக்கே வந்து இப்போ நம்ம ஆட்சி மாதிரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அதற்கான முழுமையான காரணங்கள் வெளிவரலாம். விசாரணைகள் எதுவும் பிரச்சனைகள் இல்லை. இது ஏற்கனவே நாங்கள் அறிக்கையே கொடுத்துருக்கோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க வச்சு தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. இது இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடாது. அந்த நிக்கிதா என்பவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், இதையெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஆய்வு பண்ணி இந்த புகாரை வந்து எடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டையே நிக்கிதா தான் முன்னின்று நடத்துனாங்கன்ற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. புகைப்படங்களும் இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ நிக்கிதாவுக்கு பாஜக RSS உடைய பின்னணி இருக்கா? எதற்காக அந்த கோவிலுக்கு ஆலயத்திற்கு சென்றார்கள்? எதற்காக அவருடைய காரை வந்து பார்க் செய்வதற்கு ஒரு அப்பாவியிடம் சாவியை கொடுத்தார்கள்? கொடுத்து விட்டு என்னுடைய நகையை காணும் என்று எதற்காக புகார் செய்தார்கள்? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றத பற்றி ஆராயணும். பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தாங்களா? ஏன்னா சாதாரணமாக வந்து அவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அவர் சாதாரண காவலாளியாக இருக்கார். அவருக்கு எது இந்த பணி அந்தமாக கொடுக்கணும்? இப்போ ஒரு அரசு நேர்மையாக செம்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதில் குழப்பம் விளைவிப்பதற்கு யாராவது பின்புலமாக இருக்கிறார்களா? இதில் நிறைய சாதாரணமாக உடனே ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அஜித் என்பவரை காவல்துறை இப்படி தாக்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இருந்த போதிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேர்மையாக கண்ணியத்தோடு இதில் நடந்திருக்கிறார். தன்னுடைய காவல்துறை இப்படி தவறு செய்து விட்டது என்பதை மூடி மறைக்காமல் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரே ஆணை பிறப்பித்திருப்பது தான் வரவேற்கத்தகுந்தது. நேர்மையாக இந்த விசாரணை நடந்து உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆனால் ஒரு காலத்தெல்லாம் சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்ததா என்று முதலமைச்சர்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுடைய நம்முடைய முதலமைச்சர் சொல்லாமல் உண்மை வெளியே வரட்டும், அஜித்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சிபிஐ நடத்தட்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. இல்லை, தமிழக காவல்துறை உயர் அதிகாரி கொடுத்த அழுத்தத்தினால தான் வந்து அந்த மாதிரி அஜித் இப்போ உண்மை வெளியே வரல. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை மறைக்கிறது, முதலமைச்சர் அரசியல் இருக்கிறது, யாரோ ஒருவர் காப்பாற்றுகிறார் என்ற செய்தி நடந்தவுடன் 2 நாளாக வந்துச்சு. இப்போ மாண்பு முதலமைச்சரே முன் வந்து இதை சிபிஐக்கு மாற்றுங்க, பிரச்சனை கிடையாது, அவங்களே விசாரிக்கட்டும், உண்மையை வெளியே கொண்டு வரட்டும்ன்றது நடுநிலை நாயகமாக மக்களுக்காக இருந்திருக்காரு. அப்போ மக்களுடைய குரலில் அவர் மக்கள் பக்கம் இருக்கிறார் என்பது தான் இதை காட்டுகிறது. இது வரவேற்கத்தக்கது. சிபிஐக்கு மாற்றுகிறது. வேலை வாங்கி தரதா சொல்லி எஃப்ஐஆரில் பதிவாயிருக்கு. அவங்களும் அந்த சொல்லி தான் ஏமாத்திருக்கிறதா வந்து எஃப்ஐஆர்லேயே பதிவாயிருக்கு. நாங்கள் அவரை போய் நம்மளாம் அணுகியிருக்க முடியுமா? அவர் என்ன வேலை வாய்ப்பு அலுவலமாக வச்சுருக்காரு? ஏதாவது ஒரு பேரை பயன்படுத்தி ஏமாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துருக்குறாங்க. இவ்வளோ காலம் காவல்துறை எப்படி கண்டுகொள்ளாமல் விட்டதுன்றது பெரிய கேள்வி தான். அதனால் உண்மை வெளியில் வரும். என்னை பொறுத்தவரை எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்திற்கு தேற்ற முடியாது. தன்னுடைய மகன் ஒரு நீண்ட நெடிய கனவோடு அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்றிருந்திருக்கிறார். அவருடைய மறைவு வந்து யாராலும் இப்படி செய்ய முடியாது. இருந்த போதிலும் அந்த குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நியாயம் கிடைக்கும். பதிவு செய்யாமலே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ மேலிடத்துக்கு ஒரு அழுத்தம் வந்துருக்கு அப்படின்னு இல்லை, மேலிடம்னா யார்? நிக்கிதா மேலிடமா? நிக்கிதா மேலிடமான்ற நிக்கிதான்றவர் யார்? முருகன் மாநாடு கிட்ட இருந்து நடத்தினாருன்றாங்க. அதுதான் இப்போ வந்திருக்கின்ற செய்தி. அப்படின்னா பிஜேபி RSS அவங்க பின்னாடி எந்த அளவு இருக்குன்றதையும் ஆய்வு செய்யணும் காவல்துறை. அந்த உடன்பிறப்பை வாங்கி கட்சி நிர்வாகிகள் வந்து முதல்வர் சந்தித்து வராரு. அந்த கட்சி கூட்டத்தில் வந்து விழுப்புரம் தொகுதி வந்து இப்போ ரொம்ப நாளாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் எல்லா தொகுதியிலையும் கூட நிற்கட்டும், யாரும் வேண்டாம்.
அது மாண்பு முதலமைச்சர் முடிவெடுப்பார். சொல்லுங்க. திருப்பூர்ல இருக்க அந்த வரதட்சணை உண்மையில சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்றது எடப்பாடி மனு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறீங்க. இப்போது உங்களோட வயசு சின்ன வயசு, உங்களை ஒரு 75 வயசு நினச்சிங்க, உங்கள் பேரன் தவறே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க, நீங்கள் பொறுப்பாக முடியுமா? நான் உடனே இது கேள்விப்பட்ட உடனே தவறான செய்திகள் வெளியே பாஜக பரப்புது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய தந்தையிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நான் பேசினேன். நாங்கள் இறந்த பெண் பக்கம் தான் இருக்கோம், எங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது, நியாயம் கிடைக்க வேண்டும், காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது, அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிக்கிறேன், அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கும். அந்த வகையில் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் இந்த தவறை செய்கிறதா ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அந்த பெண்ணுக்காக தான் அனுப்பினாங்க, அந்த குடும்பத்துக்காக தான் அனுப்பிப்பாங்க. அவங்க தந்தைக்கிட்ட பேசிட்டு அவரும் சொல்லிட்டாரு தவறான செய்தி சார் இது, ரைட்? ஆட்சியிலும் பங்கு அடுத்த தேர்தலில் எதிர்ப்பு கூட்டணி கட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனித்தே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது பெரும்பான்மையிலேயே ஜெயிக்க முடியும்னு சொல்லி திமுகலையும் சொல்லப்படுது, அதிமுகலையும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அதாவது தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கட்சி திமுகவாக இருந்தாலும் சரி. இதை பொறுத்த வரைக்கும் பாலிசி மேட்டர்லாம் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு. இல்லை இருந்தாலும் பிரதிநிதித்துவம் ஆட்சியில் பங்கு பெறுமா? அதாங்க, இது எங்களது ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கு தலைவர்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. ரைட், தேங்க்யூ, நன்றி.